அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்துல உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காய் பலத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மறவாமல் நினைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்கள் மேல் நீ நினைவாய் இருக்கிறீர், அதற்காக துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜபாரம் பண்ணினார். யூதா தேசம், இஸ்ரவேல் தேசம். யூதா தேசத்துல யோசபாத் ராஜாவா இருக்கான். இஸ்ரவேல் தேசத்துல யோராம் ராஜாவா இருக்கான். அந்த காலகட்டத்துல அத பத்தி இப்ப பார்க்க போறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த யோராம் ராஜா ஆகாப்போட மகன். யோராம் கர்த்தருக்கு பார்வையில பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலவும் தன் தாயை போலவும் அல்ல. ஆனா இவன் அவங்க அப்பாவான ஆகாப்ப போலவோ அம்மாவான இயேசபேல போலவோ இருக்கல. தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலைகளை அகற்றி விட்டான். ஆகாப்பு பண்ணின எல்லா பாகாலோட சிலைகளையும் அகற்றி விட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். யெரொபெயாம் செய்த பாவம் என்ன அப்படின்னா, 2 பொன் கன்றுக்குட்டிய ஒன்ன பெத்தேல்லையும் ஒன்ன தான்லையும் நிறுத்தினான். அதுக்கு பலிபீடம் கட்டி இருந்தான். அந்த பாவத்தை மட்டும் அவன் அந்த கன்றுக்குட்டிய மட்டும் இவன் நீக்காம வச்சிருந்தான். அவன் யோராம். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து, மோவாபியர் அந்த தேசத்துல ராஜாவோட பேர் மேசா. ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஏற்கனவே தாவீது இந்த மோவாபியரோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சு இந்த மோவாபியரை இஸ்ரவேலருக்கு கப்பம் கட்டும்படியா செய்திருந்தான். அதனால மோவாபியர் இஸ்ரவேலருக்கு கப்பம் கட்டணும். ஆனா ஆகாப் மரித்த பின்பு மோவாபிய ராஜா இஸ்ரவேலருக்கு எதிராக கலங்கம் பண்ணினார்கள் அப்படின்னு 2 ராஜாக்கள் 1:1 வாசித்தோம். அதைத்தான் இங்க சொல்லியிருக்க. இப்ப மோவாப் ராஜாவாகிய மேஷா ஆடு மாடு நிறைய இருக்கு. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தார். ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேல் ராஜாக்கு மோவாப் ராஜா 1,00,000 ஆட்டுக்குட்டி 1,00,000 குறும்பாடு 2 கொடுக்கும். ஆகாப் இறந்த பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். ஆகாப்புக்கு அப்புறம் இந்த மோவாபியர் கலகம் பண்றாங்க. அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்க்க போய், இப்ப இஸ்ரவேலின் ராஜா யோராம் அவன் இஸ்ரவேலரை யுத்தத்துக்கு இலக்கம் பார்க்கிறான். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திற்கு கேட்டு அனுப்பினதற்கு அவன்,
நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். யோராம் யுத்தத்துக்கு கூப்பிட்ட உடனே யோசபாத் யுத்தத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாயிட்டான். நான் தான் நீர், என்னுடைய ஜனம் எல்லாம் உன்னுடைய ஜனம் ஒன்றா கலந்துறத பாக்குறோம். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டார். யோராம் யோசபாத்திட்ட கேக்குறான், எந்த வழியா போகணும் அப்படின்னு கேக்குறான். எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க. அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய் போ என்றான். ஏதோம் வனாந்திரத்தின் வழியா நம்ம போறோம் அப்படின்னு. ஏதோம்ன்றது ஏசாவோட சந்ததி. ஏசாவோட சந்ததினா ஏதோம். அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். யூதா இஸ்ரவேல் இவங்க 2 பேரும் ஏற்கனவே சேர்ந்து யுத்தம் நடத்துறதுக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்களோடு ஏதோமோட ராஜாவும் சேர்ந்துக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. 7 நாள் சுத்தி சுத்தி வரும்போது மிருகங்களுக்கு யுத்தம் செய்கிற இராணுவத்தினருக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சு. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றார். இப்ப 7 நாள் சுத்தி பாக்குறாங்க, சுத்தி வர்றாங்க, தண்ணி இல்லாம போயிடுச்சு. உடனே இஸ்ரவேல் ராஜா யார் மேல கம்ப்ளைண்ட் பண்றான்னா கர்த்தர் மேல சொல்றான். இந்த மோவாபியரோட கையில மறிக்க போறோம், அதுக்குதான் கர்த்தர் நம்மள அழைத்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல குற்றம் சாட்டுறோம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, ஆனா யோசபாத் ரொம்ப நேர்மையான ராஜா, கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் என்ன சொல்றான்னா, தீர்க்கதரிசி யாராச்சும் இருந்தா அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். உடனே சொல்றாங்க, எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் எலியாவோட கைகளுக்கு தண்ணீர் வார்த்த. முதல்ல சின்ன சின்ன வேலை செய்து அதுக்கப்புறம்தான் எலியாவோட ஸ்தானத்துல எலிசா தீர்க்கதரிசியா அமைந்தான். அப்ப ஆரம்ப காலகட்டத்துல எலியாவோட கை கழுவுறதுக்கு தண்ணீர் வார்த்தது எலிசா. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார். தீர்க்கதரிசினாலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அப்ப எலிசாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை இவங்கிட்ட இருக்கு. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். இப்ப 3 பேரும் எலிசா கிட்ட போறாங்க. எதுக்காக? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியா. அவங்க இப்ப ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. என்னன்னா தண்ணி இல்ல. அந்த தண்ணி இல்லைன்றதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக போறாங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம பார்த்து கேட்கிறான், எனக்கும் உமக்கு என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் உம்முடைய தாயின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் போம் என்றார். இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, உங்க அப்பாவான ஆகாப்பும்
உங்க அம்மாவான இயேசபேலும் நிறைய பாகாலோட தீர்க்கதரிசிகளை வச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேளு, இங்க எதுக்கு வர்ற, எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றார். இந்த 3 ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதா ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேரும் மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு எங்களை வரவழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யோசபாத்தோட முகத்துக்காகத்தான் நான் இதை செய்றேன். நீ மட்டும் வந்திருந்தேன்னா நான் உங்களை பார்த்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சொல்றார். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்றார். மியூசிக் போடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, பழைய பாட்டு நாட்கள்ல கர்த்தருடைய கரம்ன்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் எலிசா மேல வந்து இறங்குறார். இந்த மியூசிக்க போட்ட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் எலிசா மேல வந்து இறங்குறார். அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கான இந்த இடத்துல ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வாய்க்காலை வெட்டுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ காத்தையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா தண்ணி வந்துரும், குடிக்கிறதுக்கு தண்ணி வந்துரும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். என்ன யுத்தத்துல நடக்க போகுதுன்னா, மோவாபியர் தோல்வியை சந்திக்க போறாங்க. இந்த மாதிரி தண்ணீரை வர வைக்கிறது கர்த்தருக்கு அற்ப காரியம், ரொம்ப லேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுக்களை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடாக்கி கெடுப்பீர்கள் என்றார். இந்த மோவாபிய தேசத்துல அவங்க வந்து உன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. அந்த பட்டணம், கோட்டை, அதுல இருக்க நீரூற்று, நல்ல மரங்கள் இதெல்லாம் போயிடும். நல்ல நிலம் கூட கல்மேடாக போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்படுகிறத பார்த்தோம். இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். அவன் மோவாபுரின் ராஜாவாகிய மேசா வந்து அவ்வளவு நாளும் கொடுத்துக்கிட்டு இருந்த கப்பம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு எதிரா கலகம் பண்றான். உடனே இஸ்ரவேலின் ராஜா வந்து யோராம் வந்து இந்த மோவாபியருக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்படுறான். அப்படி புறப்படும் போது யூதா தேசத்து ராஜாவான யோசபாத்த தான் கூட வர்றியான்னு கேட்கிறான். அந்த யூதாவின் ராஜாவாகி யோசபாத், ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, 3 ராஜாக்களும் போறாங்க. ஆனா 7 நாள் சுற்றி போனதுனால அவங்கள வந்து இராணுவத்துக்கு மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சு. உடனே இஸ்ரவேல் ராஜா, கர்த்தர் நம்மளை வந்து மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் நம்ம 3 ராஜாக்களை கொண்டு வந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு
கர்த்தர் மேல குற்றம் சாட்டான். உடனே ஆனா யோசபாத் வந்து கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு இங்க தீர்க்கதரிசி இருக்காங்களான்னு கேட்கும்போது எலியாவோட கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 ராஜாக்களும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியா எலிசாவை தேடி போறாங்க. எலிசா கிட்ட போய் இந்த தங்களுடைய பிரச்சனைய, தண்ணீர் இல்லாத பிரச்சனைய சொல்றாங்க. மோவாபியரை நாங்க ஜெயிப்போமா, யுத்தத்துல போகலாமா அப்படின்றதையும் கேக்குறாங்க. எலிசா வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்றான், யோசபாத்து வரலைன்னா நான் உன் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வர சொல்றாங்க. அவன் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எலிசா மேல வந்து இறங்கினாரு. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இந்த பள்ளத்தாக்குல எல்லா இடத்துலயும் வாய்க்கால வெட்டுங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அற்ப காரியம். ஈஸியா ஆண்டவர் இதை செய்து விடுவாரு. மோவாபியரையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கறாங்க. எல்லா கோட்டைகள், பட்டணங்கள், நல்ல மரங்கள் இதெல்லாம் வெட்டி போட்டுருவீங்க. நீரூற்றெல்லாம் தூர்ந்து போயிரும். நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடாக்கி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதை பார்த்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனை ஏற்பட்ட போது யோசபாத் கர்த்தரிடத்துல விசாரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்று கொண்டதை நாங்க தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே, நாங்களா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது, மனுஷரை தேடி போக கூடாது. உம்மிடத்துல வந்து நீங்க சொல்ற ஆலோசனையை கேட்டு நடக்க எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.